சேலத்தை தலைநகராக கொண்டு புதிய மாநிலம் அமைத்தால் ஆந்திராவை போல 20,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு தரும் என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இப்போ கூட 20,000 கூட தமிழ்நாட்டுக்கும் தரலாம். தமிழ்நாட்டுக்கு கூட 20,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி தர்றோம். சேலத்தை தலைநகராக கொண்டு இன்னொரு மாநிலத்தை ஸ்டாலின் உருவாக்க தயாரா? சேலத்தை தலைநகராக கொண்டு இன்னொரு மாநிலம் உருவாக்கட்டும். தேவை இருக்கு. இது 234 தொகுதி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. 134 தொகுதி ஒரு தொகுதி இருக்கிற ஒரு மாநிலம் இருக்கட்டும், 100 தொகுதி ஒரு தொகுதி மாநிலம் இருக்கட்டும். ஏன் இயங்க முடியாதா என்ன இவருக்கு ஒரு பையன் தான் இருக்கிறா, அதனால இன்னொரு முதலமைச்சர் எங்க ஆக்குறதுன்னு வேணா அதுக்கு வேணா பயப்படலாமே தவிர, ஏன்னா தங்க குடும்பத்துல ஆள் வேணுமே. அபிஷியலா ஒரு பையன் தான் இருக்காரு, அதனால அவரால் இன்னொரு யாருக்கிட்ட இன்னொரு முதலமைச்சர் பதவி கொடுக்கறது, அதுக்காக யோசிக்கலாமே தவிர, நான் கேட்கிற கேள்விதான், முதலமைச்சர் முட்டாளான்னு கேட்கிறேன். இங்க தலைநகர் புதுசா உருவாக்க வேண்டியிருக்கு, ஒரு மாநிலம் பெருசா பிரிஞ்சிருக்கு. அந்த புதிய தலைநகருக்கு மத்திய அரசு கட்டுமான பணிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மாநில பிரிவினை இருக்கிற போது உனக்கு அந்த கட்டாயம் கிடையாது. உனக்கு அந்த நிதி வேணும்னு நீ கேட்டீங்கன்னா நீ மாநிலத்தை பிரிக்க தயாரா? நாங்க நிதி தர தயார். 15,000 மட்டும் இல்ல, 20,000 கோடியா பேசி நாங்க வாங்கி தர்றோம். நான் கேட்கிறேன், எனக்கு சேலம் தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும். இது இந்த மக்களுடைய கோரிக்கை. சேலத்தை தலைநகராக கொண்டு தமிழகம் 2ஆக பிரிக்கப்பட வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.